ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? வாயா. என்ன இப்படி இருக்கா? இப்படி ரத்தம் எடுத்துட்டு இருக்கா? வாயா. யோ பயமா இருக்கியா? நடிக்கிறான், உண்மையிலே ரத்தம் வந்து வருதா? யோ என்னையா பண்ணுது? இது நிக்க போறதுல தம்பி, இதுதான் ஆரம்பம். இனிமே நீ நடிச்ச படத்தை பார்க்காதவங்க ரத்தம் கட்டி சாக போறாங்க. என்ன இது? ஏதோ ஒரு சக்தி என்ன போக விடாம தடுக்குது. ஒருவேளை அந்த ஆவி இங்கே வந்துச்சா? முனீஸ்வரா, உள்ள வராம ஒரு சக்தி என்ன தடுக்குது. கீழே கயிறு கட்டிருக்கியா? சுத்தி வாயா. ஆடு மாடு உள்ள வரக்கூடாதுன்னு கயிறு கட்டி வச்சிருக்கியா? அப்படி வாயா. சரி சரி விடு, நான் அப்படியே சுத்திட்டு கோயிலுக்குள்ள போயிடுறேன். ஆதி முனீஸ்வரா, யாருக்கு எந்த தீங்கு செய்யப்பா? எனக்கு இப்படி ஏப்பா இந்த கொடுமையெல்லாம் வருது? நான் உன் புள்ளப்பா, உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தான் என்னை காப்பாத்தணுப்பா, நீ தான் என்னை காப்பாத்தணுப்பா. எப்போ நீ தான் என்னை காப்பாத்தணும். அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கையெழுத்து கூட கும்பிட மாட்டேன். அவன் குணமாயிட்டாங்கிற செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வரணும். பாத்தியா ஆனந்த் அம்பானி கல்யாணத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு மேனிக்க 10 பேருக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படியா இப்படிலாம் இருக்காங்க? அவனும் தான் இருக்கான், நம்ம பயில தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ வாங்கி கடையிலே உட்காந்து தின்ட்டு வர்றான். கடையிலே தின்னா கூட பரவாயில்ல, பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அப்படியே தின்னுக்கிட்டே வந்துட்டு மாப்பிள்ளைங்கிறான், சாப்பிடுறியான்னு வர கேட்கிறான். சரி போ, அம்பானியா மாறுவோம். அதுதான் மாப்பிள்ள மோட்டிவேஷன். மாறுறோம். ஐயா குடி மூல. சரி என்ன சாப்பிட்டியா? தம்பி அப்படியே சின்ன ஹெல்ப் பண்றியாப்பா? என்ன வேணும்? தம்பி, நான் ஒரு படம் அப்புறம் பாக்குறியா? படமா? படமும் வேணாம், ஒரு படமும் வேணாம். எழுந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நானே நடிச்சிருக்கேன்பா, அந்த படத்தை வேணா அனுப்புறேன், கொஞ்சம் பாரு. நீங்க நான் நடிகரா? ஆமாப்பா, நான் நடிகர் தான். அனுப்புறேன், வேணா பாரு. பாரு வந்துருச்சேன் பாரு. அந்த லிங்க் தான், கிளிக் பண்ணி பாரு. ப்ராஜெக்ட் கிடைச்ச நேரத்துல வெற்றி மாறனும் கிடைச்சிருக்கான். எப்படி நேரம் கூடி வருது பார்த்தல? நான் பார்க்கலையே. இப்ப வெற்றி மாற குன்னூர் ஃபாரஸ்ட்ல சிங்க மாதிரி கர்ஜிக்கிறான்.
அவன் மொத்த காட்டையுமே அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். அவன் சாதாரண ஹண்டர் இல்ல, கிரேவன் ஹண்டர். ஏன் பதட்டப்படுற? டைட்டில் எடுத்து போடணும் அவ்வளவுதானே. போட்டுலாம் விடு. யோ போடியா. டைட்டில போட்டு 3 நிமிஷம் ஆச்சுடா முக்காலிங்களா. நம்மால காட்டுல ரோந்து போகும்போது சிங்கத்துக்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டான். அப்ப அங்க வெற்றிமாறன் வந்து அந்த சிங்கத்திட்ட இருந்து அவனை காப்பாத்தினான். சிங்கத்தை பார்த்த அதிர்ச்சியை விட வெற்றிமாறனை பார்த்த அதிர்ச்சி தான் அவகிட்ட அதிகமா இருந்தது. நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீங்க சார். இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? இங்கே நீங்கள் இருக்கிறதான்னு ஒருத்தர் சொன்னார் சார். நீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். பார்த்துட்டல, இங்கிருந்து கிளம்பு. நம்ம ஆளு வெற்றிமாறனை பார்த்து பழைய மாதிரி டியூட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனா வெற்றிமாறன் முடியவே முடியாதுன்ட்டான். ஏன்னா அவனுக்குள்ள சொல்ல முடியாத சோகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரத்துக்கு தான் வெற்றிமாறன் அந்த காட்டுக்குள்ள தனிமையில சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாத. அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி அவன் திருப்பி அனுப்பிச்சிட்டான். அந்த காட்டுக்குள்ள அவன் தனியா சுத்துறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அந்த காரணம் தான் என் மனசை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாம பண்ண போற இந்த பயங்கரமான ப்ராஜெக்டுக்கு வெற்றிமாறன் நம்ம கூட இருந்தா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு நைட்டே போய் வெற்றிமாறன் காலில் விழுந்தாது அவனை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஓகே ஓகே, அவர் எப்படியோ உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வெற்றிமாறன் நான் கொண்டுகிட்டு வரலைன்னா என்னுடைய ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். அடிக்கடி எனக்கு நீ போன் பண்ண வேண்டாம். அவனை எப்படி கூப்பிடுன்னு எனக்கு தெரியும். உனக்கு நல்லா தெரியுமா அவன் வெற்றிமாறன் தானே? கன்ஃபார்ம் சார், அவர் தான் சார். நான் ஏன் அடிக்கடி கேட்கறேன்னா, ரொம்ப தூரம் நாம செலவு பண்ணி வந்திருக்கோம் சார். கன்ஃபார்ம் அவர் தான் சார்.
பண்ணல. நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இத உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். நான் இப்போ வேட்டை ஆடுறதில்ல. நீ நல்லவங்க தாண்டி பணத்துக்கு ஆசைப்படாதவன். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. உயிர் சேதம் ஏற்படாம இருக்கதான் நான் உன்னைய கூப்பிடுறேன். கன்றாவி இதுக்கப்புறம் பார்த்தா தாங்க முடியாதுடா சாமி. தம்பி, தம்பி நில்டா. ஏடா படத்தை பார்த்துக்கிட்டே இருந்த தம்பி, படத்தை பாதியில் எடுத்துட்டா புதுசாக பார்க்கலையா? அதெல்லாம் பணமாயா? இதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் வந்து எடுப்பேன். யார் டைரக்டர்? நிம்மதியாக சாமி கும்பிடலான்னு வந்தேன். படத்தை பாரு அதை பாருன்னு மூடே மாற்றிட்டியா? கிளம்பியா? டேய் இருடா, என் நம்பராவது வாங்கிட்டு போடா. இதெல்லாம் ஒரு படம்னு யாருக்குன்னா காட்டுனுக்கு போகிற செருப்படி தான் வாங்குவேன். சரிப்பா, படத்தை 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிடு. பெரிய மனுஷன் பார்க்குறேன். இல்லை நான் வேற மாதிரி பேசுகிறோம். போயா, கிளம்பி போயா. என்ன நடந்துச்சுன்னு அவன் இவ்வளோ கோவப்படுறான்? டாக்டர், வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே வந்து சன்னியாசி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு அப்பப்போ ஒரு மாறுதல் தேவைப்படுது. சரி, அது போகட்டும். நீங்கள் ஃபோனில் சொன்னதை நான் நம்புகிறேன். உங்களுடைய தீர்வு உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர், இதுக்கு என்னதான் வழி? அதை இங்கே வர வச்சு பேச வைக்கலாம். உன்னுடைய படத்தை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு. படம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது டாக்டர். நேற்று நைட்டில் இருந்து எந்த கெட்டதுமே நடக்கலை. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த பயம் எடுத்துகிட்டே இருக்குது. நீ ஒன்றும் பயப்படாதப்பா. இந்த ஆவிகளோட ஆராய்ச்சியை நான் 27 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி கெட்ட ஆன்மாக்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிலேருந்து நிச்சயமாக தீர்க்க முடியாது. அதை உள்ளே வந்து ஆழமாக போனால் தான் பார்த்தா தான் தீர்க்க முடியும். ஸோ நம்ம அந்த எனர்ஜிகிட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பார்க்கலாமே, அதோட ஆட்டத்தை நம்ம பார்ப்போமே. அது ஏன் நம்மளை கான்டாக்ட் பண்ணுது, அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். ஒரு பேயாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. திரும்ப அந்த ஆவி ஏதாவது செஞ்சிடுமோன்னு பயமாகவே இருக்குது டாக்டர். முதல்ல மனசில் தைரியம் இருக்கணும்ப்பா. எடு, உன் ஃபோனை எடு. என்கிட்ட இந்த பிரச்சனை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அப்பா முனியப்பா, இந்த படத்தை பார்த்து அவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அவர்கிட்ட இந்த படத்தை கொடுக்க போகிறேன். நீ தான் எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும். இருங்க, நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நானே ஒருத்தரை கூப்பிட்டு பார்க்குறேன். ஏய், என் கண்ணு முன்னாடி வா. உனக்கு என்ன வேணும்? நான் தரேன், வா. என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் சொல்லு. என் ரத்தம் தான் வேணுமா உனக்கு? அதை கூட குடி, நான் விட்டுறேன். வா, என்கிட்ட வா, வந்து பேசு. வா, என் ரத்தம் வேணுமா? வா, வந்து வாங்கிக்கோ. வா, என்கிட்ட வா, வந்து பேசு, வந்து வாங்கிக்கோ. நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு தெரியலையா? நிறுத்துப்பா. நீ அதிக சினிமா பார்த்து கெட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அதோட வழியிலே போய் தான் அதை கான்டாக்ட் பண்ண முடியும். நீ உன் படத்தை மட்டும் அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. அவர் அப்படிதான். புது ஆளுங்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருப்பார். போக போக உனக்கு பழகிடும். உட்கார். மரியாதை தெரியாத அசிஸ்டண்ட். அவர் அசிஸ்டண்ட் கிடையாது, என்னோட பார்ட்னர். புது ஆளுங்க நம்ம டீமுக்குள்ள வந்தா நம்ம மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பார்ட்னர், நம்ம டீமில் நிறைய பேர் ஜாயின் பண்ண வந்திருக்கிறாங்க.
அவங்க நிலைமையெல்லாம் என்னன்னு இவனுக்கும் நல்லா தெரியும். எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே வரல. நீங்கள் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுனதில்ல. எனி டவுட்? வந்திருக்கிறது ஷேடோ மேன். அவனும் பல உருவம் மாறி எங்கள் இடத்துக்கு வந்து எங்களையே வான் பண்ணிட்டு போயிருக்கிறான். ஷேடோ எங்கள் பிஸ்னஸ்க்கு அவன் பெரிய தொந்தரவு கொடுத்துட்ருக்கிறான். கண்டிப்பாக நான் அவனை ஒரு நாள் பிடிப்பேன். அவனை பிடிக்காம இருக்கிறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தப்பு பண்ணுறவனை தானே அடிச்சுன்னு இருக்கிறான். ஒருத்தனை நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணுறது மக்களா அரசாங்கமா? நீ அவனுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்க. வந்திருக்க இடத்த மறந்துட்டியா? சும்மா நானும் ஜோக் ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நம்ம மொத்த சிஸ்டத்தையும் இவன் ஹேக் பண்ணியிருக்கான். இதுக்கு என்னப்பா சொல்ல போற நீ? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததே அதுக்கு தான். என்ன பார்ட்னர், அவன் சொல்கிற லாஜிக் கரெக்டான? அதுக்கு மேல உன் விருப்பம். இது என்ன பாமா? ஆமாம் சார், சால்ட்டு, லிக்யூடு, நியூக்ளியர், ரிமோட் மோடு. இந்த பாம் தான் இப்போ லேட்டஸ்டாக எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறதா இப்ப இருக்கிற ஜனநாயகம். நான் சும்மா ஜோக் பண்ணேன் எங் பாய். எங்களை கோவப்படுத்தினா இந்த இடத்த விட்டு தாண்ட முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். எங்களை வெறுப்பேற்றுன்னு நோக்கம் உனக்கு. உங்களை கொல்றதுக்கு இந்த பாம் பத்தாது சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கிளம்பலாமா? எனக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. வெல்கம் டு ட்ரக் மாஃபியா. நாங்கள் நல்லா குரோ ஆகிட்டுருக்கோம். இருந்தாலும் உன்னோட சில பிளான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் அவனை நேரில் மீட் பண்ணணும்னு நினச்சேன். போயே ஆகணும் சார். வெல், நான் உங்களை கோவப்படுத்துறதுக்காகவே இதை நீங்கள் எடுத்துக்கணும். நான் உன்னை நம்புகிறேன். அதேமாரி என்னோடய பார்ட்னர்ஸ் எல்லாரும் உன்னை நம்பணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரி, பர்மிஷன் கிராண்டட். மீட் அகெயின் சார். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். யார்ப்பா டைரக்டரு? படம் இவ்வளோ முக்கியம் இருக்க. வா, நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உன்னுடைய ஆன்மா சாந்தியடைய நான் என்ன செய்யணும்? உன்னை அடைச்சி கொடுமைப்படுத்தணுமா? அதையும் நான் செய்கிறேன். என் பேச்சை கேளு. என்ன மனோகர், தீர்த்து கட்டணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? நான் நினைச்சனா இப்பயே கூட மெத்தையில இருந்து உங்களைய தள்ளி விட்டு கொன்றுவேன். உஷாரா இருங்கடா கிழட்டு பசங்களா. என்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது. உன்னுடைய மேஜிக்லாம் என்கிட்ட வந்து எடுபடாது. சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு. சொல்லு, உன்னுடைய டிமாண்ட் என்ன என்கிட்ட சொல்லு. அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஆமாம், இவர் பெரிய கம்பெனி மேனேஜரு. டிமாண்டு கொடுத்தா கிழிச்சு தள்ளிடுவார். போடா டம்மி பீஸு. படத்தை பாதியிலே நிறுத்திட்டு இங்கே வந்து பஜனை பாடிட்டு இருக்கியா? டாக்டர், இன்னைக்கு அந்த ஆவிகிட்ட பேசி அடிக்கிறீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது டாக்டர். இந்த படத்தை 3 பேருக்கு அனுப்பிச்சு டாக்டர். உங்களுக்கு எதுவும் ஆகாது டாக்டர். சரி, ஏன் பதற நீ? நான் பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் அது என்னதான் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாமே. வணக்கம் சார். சார் 10 மணிக்கு டைரக்டருக்கு போகிறதா சொன்னீங்க சார். இனிமேல் எதாவது போகாம சார்? சொல்லுங்கள் சார், திருத்திக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உன் மேலே எனக்கு என்னப்பா கோவம் இருக்கு? ஒரு டெத் ஆயிடுச்சுப்பா. அதனால தான் உன்னை கூப்பிட முடியல. சார் டெத்தா? ரிலேஷனா சார்? ரிலேஷன் மாதிரிப்பா.
நானே மன அழுத்தத்தில் இருக்கேன். நீ கிளம்பு, காலையில் பேசிக்குவோம். சரிங்க சார், காலையில் பார்ப்போம். ஏப்பா, இங்கே வா இங்கே வா. நம்ம யூடியூப் சேனலில் போடுற படத்தில் நீ பார்த்துட்டு தான் இருக்கியா? ஆமாங்க சார், நான் சேனலில் வர்ற அத்தனை படமும் நான் பார்த்துறேன் சார். நான் ஒவ்வொரு படத்துக்கும் கமெண்ட் போட்டுக்கிறேன் சார். இனிமேல் யூடியூப் சேனலில் போடுற படத்தை பார்க்கறது நிறுத்து. முடிஞ்சா அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடு. சார், அது நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் சார், அதையும் பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்க? யோ, சும்மா கேள்வி கேட்டு குறையாதியா. உன் உயிருக்கு பிரச்சனை வரனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறேன். நம்ம படத்தை பார்க்கறத முதல்ல நிறுத்து. நீ கிளம்பு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. டேரக்டர் இப்போ வந்துடுவார், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். அது கரெக்டாக இருக்கும் எடுத்து காட்டுறதுக்கு அவருக்கு. சரியா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா உனக்கு? இல்லை, கரெக்டாக எடுத்து வச்சிடறேன். ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். சரி, ஒரு நாள் போட்டோம் டேரக்டர் சொல்லி. சார், குட் மார்னிங் சார். வாய்ப்பு இங்கே ஆடிஷன் நடக்குதுங்களா? அங்கே உட்காரணுமா? உட்காரியா உட்காரியா. வணக்கங்க. வணக்கம். நீங்களும் ஆடிஷன் வந்திருக்கீங்களா? யாரையா இதில் காலைல 3 மணிக்கே கால் பண்ணது? என்னையா பேர்? காளியப்பன். உன் பேர்? 2 பேரும் உள்ளே போங்க. இருங்கப்பா, என்ன இதை கட்டில் தூக்குற மாதிரி 2 பேர் போயிட்டு இருக்கீங்க? நீ மட்டும் உள்ளே போ. நீ வந்து இங்கே உட்காரு. வா, வந்து உட்காரு. வா. வணக்கம் சார். வணக்கம். உட்கார். வணக்கம் சார். ஆடிஷன்லாம் வந்தவங்கலாம் கவர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார், எடுத்துட்டு. சரி, போய் ஒரு காப்பி எடுத்துட்டு வா போ. எடுத்துருவோம் சார். வணக்கம் சார். சார், உள்ள டயலாக் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். இந்த பொண்ணு இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க சார். சார், உள்ள ஒருத்தர் ஆடிஷனுக்கு வெயிட் பண்ணுறாரு சார். சூப்பராக பண்ணுறாரு சார். நீங்கள் ஒரு வாட்டி எதுக்கும் பார்த்துருங்க சார். அவங்க எல்லாம் அமுச்சு விட்டுரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல நான் இந்த பொண்ணு ஆடிஷன் பண்ணணும். சார், அவர் 2 வாரமாக வந்து போகிறார் சார். நல்லாவும் நடிக்கிறார் சார். அவரை ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணிடலாம் சார். சூப்பராக பண்ணுவார் சார். யோ, சொல்றதை கேளியா? காலங்காத்தால கடுப்பேற்றிட்டு இருக்கிற. ஓகே சார், இந்த பொண்ணை ஆடிஷன் பண்ணிடலாம் சார். போய் அவங்களாம் மதியானத்துக்கு மேலே வர சொல்லு. என்னம்மா, பெரிய நடிகை ஆகணும்னு ஆசையா? அப்பெல்லாம் இல்லை சார், நல்ல நடிகையாக பேர் வாங்கினா போதும் சார். என் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்டாப்பு பில்டாப்லாம் எதுவுமே இருக்காது, யதார்த்தமாக இருக்கும். நான் எடுத்த படத்தெல்லாம் நீ பார்த்துருக்கியா? உங்கள் படத்தை பார்க்காமையா சார்? அதில் நான் அப்பப்போ கேமியோ ரோல்லாம் பண்ணியிருப்பேன். நான் கொஞ்ச நேரம் வந்திருந்தா கூட மொத்த கதையையும் என் கண்ணுலேயே நான் உள்வாங்கியிருப்பேன். நீ பண்ணுறது கேமியாவாடா? படம் ஃபுல்லாக நீ தாண்டா வந்துக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் உங்கள் படத்தை எதுவுமே மிஸ் பண்ணதில்லை சார். இவங்க தான் டைரக்டர். கரெக்டாக கதையை வாட்ச் பண்ணி. அவர் தான் டைரக்டரா? சரி. நான் ஒரு பேய் படம் எடுக்க போறேன். இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு யதார்த்தமான பேய் படத்தை நான் எடுக்க போறேன். அதுல நீ பேயா நடிக்க போற. நடிச்சிடலாம் சார், பக்காவா பண்ணிடலாம். பொண்ணுங்களுக்கு பேய் கேரக்டர் தர்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான். வா, உள்ள போலாம். உன்னை பேயா பார்க்குற ஒவ்வொரு ரசிகனும் அப்படியே அலறணும். பேயா நடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. பேய் மாதிரி நீ சிரிப்பியா? சிரிப்பா சார். இப்ப எல்லா பேய் படத்துலயும் வர்ற மாதிரி அப்படின்லாம் சிரிக்க கூடாது. ஓவரா சிரிக்கணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணிடுவேன். இவரை நடி கூட்டு வந்திருக்கேன், இவரையும் ஆடிஷன் எடுங்க. யோ, உள்ள விடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? என்னங்க சார்? அண்ணா
போய் அவங்க வெளியே கூட்டு போய் அவங்கள. இப்போ அனுப்பிச்சிடுறேன் சார். என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது? ஓகே சார். அண்ணா கொஞ்சம் வெளியே போங்கண்ணே, வெளியே போயிருங்கண்ணே. தெரியும்பா, அர்ஜென்ட்டா பேசலாம். ஆடிஷன் நேரத்தில் உள்ள வந்தா தொந்தரவாண்ணே. சரி, ஓகே ஓகே. என்ன இது புது ஆள் மாதிரி தோத்துறானுங்க? ஓ, நீ எத்தனை நாளா என் கூட வேலை பார்த்துட்டு இருக்கிற? கேட்காம உள்ள வந்தா கடுப்பாவனு தெரியாதா உனக்கு? ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன் சார். வர்றது நம்ம மனோகர் தான் சொல்லிட்டு விட்டுட்டேன் சார். யாரு மனோகர்? நம்ம மனோகரா? ஓ, அவனை உள்ள கூப்பிடியா? சார் கூப்பிட்டுறேன் சார். வர வர நமக்கு ரொம்ப நாள் பழகினவங்க கூட மறந்து போயிடுது. நாம கதைக்குள்ள ரொம்ப உள்ள போறோமா? வாயா ஏதோ டென்ஷன்ல நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். வா வந்து உட்கார். ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன், ஏதோ மனசுல வச்சுக்காதப்பா. பரவாயில்ல விடுப்பா. நீ கொஞ்சம் கடுப்பா இருந்தா அதான் நானே வெளியே போயிட்டேன். இவர் நம்ம படத்தை நடிக்கணும்னு சொன்னாரு, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். சார் வணக்கம். வணக்கம். ரோல் கொடுங்க சார். சார் நல்லா நடிப்பேன் சார். இரு, அப்புறம் பேசுவோம். ஐயோ, நடக்கக்கூடாது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் அனுப்பிச்சு வை, நம்ம பேசுவோம். ஒரு முக்கிய விஷயம் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவர் பில்டப்லாம் வேணாம், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. இனிமே நிரந்தரமா இந்த சினிமா ஆடிஷன்லாம் நிப்பாட்டிட்டு. ஏன் நிறுத்தணும்? யோ, இங்க எனக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா? படம் இருக்கிற வேலையெல்லாம் இத்தோட நிப்பாட்டிடு. என்னையா லூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கிற? வந்து உனக்கு இந்த படத்துல பெரிய ரோல் வச்சிருக்கியா? எனக்கு ரோலு வேண்டாம், கோலு வேண்டாம். நீ எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்து சித்துட்டு இருக்காங்கயா. எழுது, நம்ம படத்தை பார்த்தவங்களாம் செத்துட்டு இருக்கிறானா? இனிமேல் இங்க ஆடிஷன்லாம் நடக்காதுமா, கிளம்பி போமா. சார் நான் டைரக்டர் சொல்லாம போக மாட்டேன் சார். நான் சொல்றத புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு கிடையாது. இனிமேல் இங்க ஆடிஷன்லாம் எதுவும் நடக்காது, நீ கிளம்புமா. சார் நீங்கள் அமைதியா இருங்க சார், நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன டைரக்டர்கிட்ட பேசுறியா? அவர் படமே எடுக்க போறது இல்ல, நீ கிளம்பு. இரு, இந்த படத்தை எடுக்கணுமா நிறுத்தணுமான்னு நான் தான் ஏன் முடிவு பண்ணணும்? எவன் செத்தாலும் சரி, இப்ப எடுக்க போற படத்தை நான் நிறுத்தவே மாட்டேயா. யோ, என்னையா விவரம் புரியாம இருக்க? நம்ம படத்தை பார்த்தவங்க செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட புரியலையே உனக்கு? சார் நீங்க தான் நடிக்கலான்னு கூப்பிட்டு வந்தீங்க, ஒன்றும் புரியல சார். சும்மா இருயா, இங்க வேற படத்தை நிறுத்த சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. மூடிட்டு நில்லு. இங்க பாருப்பா, நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். படம் எடுக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. நாகராஜ் என்கிட்ட பட வாய்ப்பு கேட்டு வந்தான். அப்பதான் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்து நான் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டேன். திடீர்னு ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. அதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன். அவன் எப்படி சத்தம் கட்டி சாவான்னு மட்டும் நீ பாரு. என்னுடைய குழப்பத்தை தீர்க்க அந்த குரல் என்ன சொல்லிச்சோ அதை நான் செஞ்சு பார்த்தேன். நான் நடிச்ச படத்தை ஒரு தடவை பாரு. நம்ம படத்தை பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு ரத்தம் கட்டி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அவனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண. என்னுடைய பிரச்சனையை போய் முனிப்பு கோயில கொட்டினேன். இந்த கொடுமைலாம் எதாப்பா நடக்குது, நீ தான் எனக்கு காட்டணும். நான் முனியப்ப கிட்ட முறையிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சேன். அதை நான் சோதிச்சும் பார்த்தேன். இல்லப்பா, நான் நடிச்ச படம் நான் அனுப்புறேன், பாரு. என்ன இவன் தொண்டையை பிடிக்கிறான்? நான் நிறுத்தலான்னு தான் நினைச்சேன். திடீர்னு நிறுத்தினா அவனுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு தான் அவனை முழுசா பார்க்க விட்டான். அந்த பையன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தீய சக்தி என்கிட்ட வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஆனா அந்த நேரத்துல எதுவுமே நடக்கல. இந்த கன்றாவி இதுக்கப்புறம் பார்த்தா தலைவலிதான், ஓடிட வேண்டியதுதானே சாமி. படத்தை அவன் பாதையில நிறுத்திட்டு போகும்போது அவனுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். மறுநாள் காலையில ஆவியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணரை போய் நான் சந்திச்சேன். டாக்டர், நாகராஜ் இப்போதான் ஐசி வார்டில் பார்த்துட்டு வந்தேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவரால் அவங்க ஒய்ஃபும் சீரியஸாக இருக்காங்க. இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். என் பிரச்சனையை சொன்னதுக்கப்புறம் என் படத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணார். உங்கள் படத்தை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு. நம்ம படத்தை பார்த்து அவருக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அது வரல. அப்புறம் தான் அவர் படம் பார்க்கவே ஆரம்பித்தார். நம்ம படத்தை பாதியில் நிறுத்திட்டு அந்த ஆவியை கூப்பிட்டாரு. அந்த ஆவியும் வந்து எங்களை எச்சரிக்கை செஞ்சுட்டு போச்சு. டாக்டர், இப்போ பேய் சொன்னதை கேட்டீங்கல்ல, சீரியஸாக எதுவும் பண்ணுறதுக்குள்ள அனுப்பிச்சிருங்க.
பல ஆவிகிட்ட பேசுறதுனால அதை அவர் சீரியஸா எடுத்துக்கல, என்னை கிளம்ப சொல்லிட்டாரு. அப்புறம் 3 பேத்துக்கு அனுப்பிச்சிக்கலாம், முதல்ல நீ கிளம்பு. என்ன ஏதோ தொண்டை கவர மாதிரி இருக்க? திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் எட்டி பார்த்தேன். என்னது குனிஞ்சு நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்காரு? யாராவது வாங்கல? அப்ப நெஞ்ச பிடிச்சி தவிச்சிட்டு இருந்தாரு. என்ன பண்ணுது சொல்லுங்க. அவரு நெஞ்ச பிடிச்சி அவதிப்பட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணதுன்னு தெரியாம குடிச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னே புரியல. இந்த மொபைல கொடுங்க. ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவன்கிட்ட போனேன். நீயே எடுத்து அனுப்பியா? சரி சரி நானே எடுத்துக்கிறேன். சீக்கிரம் அனுப்பியா? ஐயோ இதுல யாரா பேரே வருது. டாக்டர் இதுல யாருக்கு அனுப்பணும் சொல்லுங்க. யோ இவனுக்கு வேணாலும் அனுப்பியா? நான் போனை வாங்கி 3 பேத்துக்கு ஷேர் பண்ணி அவரை காப்பாத்திட்டேன். அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நான் மாடி மேல நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது. திடீர்னு நாகராஜ் மனைவி தூக்கு போட்டு இறந்ததா எனக்கு சொன்னாங்க. அதை கேட்டு நான் அதிர்ச்சியில் இருக்கும்போது தான் இவரு வாய்ப்பு கேட்டு வந்தாரு. இவரு போனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு பதிவு வந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் பதிவை நான் ஓபன் பண்ணி பார்த்தப்ப என் கூட கோவில்ல படம் பார்த்த அந்த பையனோட போட்டோவும் வீடியோவும் அதுல வந்திருந்தது. அதை பார்த்த உடனே என் இதயமே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம்ப்பா, இனிமேல் நம்ம படமே எடுக்க வேண்டாம்ப்பா. நம்ம படத்தை பார்த்து எல்லாருமே சாவறாங்கப்பா. ஐயோ இது தெரியாம காலையில 7 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டா? என்ன லிங்க் அனுப்பிச்சிட்டியா? நாசமா போச்சு போ.